இப்போ நாங்க காலிஃப்ளவர் சில்லி செய்ய போறோம். இது எப்படி செய்யறது பார்க்கலாமா? இப்போ கட் பண்ணி இதுக்குள்ள போட போறோம். இத கட் பண்ணி குண்டால போட போறோம். இது மாதிரி பிச்சு போடணும். ரெடி? புடி. இப்போ நம்ம பிச்சு போட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணியில வாஷ் பண்ண போறோம். வாஷ் பண்ணும்போது நல்லா கழுவி சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணியாச்சா? சுத்தமான தண்ணியை வடிச்சிடணும். இப்போ இந்த தண்ணி ஊத்த போறோம். தண்ணி ஊத்தியாச்சா? இப்போ தண்ணி ஊத்தி நினைச்சாச்சு. இப்போ மஞ்சள் பொடி போட போறோம். தண்ணி ஊத்தி இப்போ நினைச்சாச்சு. மஞ்சள் பொடி போட போறோம். மஞ்சள் பொடி போட்டாச்சு. மஞ்சள் பொடிங்கிறது வந்து கிருமி சூடு பண்ணி புழுவை இப்போ அடுப்புல வச்சு சூடு பண்ண போறோம். இதுல மஞ்சள் பொடியும் காலிஃப்ளவர் போட்டு தண்ணியும் இருக்குல்ல, இதுல வந்து புழுக்கெல்லாம் செத்து போயிடும். தண்ணி வந்து கொதி நீர் ஆகும்போது செத்துரும். இப்போ நல்லா கொதிச்சு ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வடிகட்ட போறோம். இப்போ நம்ம இப்படி வடிச்சுக்கலாம். குண்டால ஊத்துறோம்னா இது சிங்கிள் டியூப் வந்து உருகிடும். அதனால இப்போ அதில் வடிக்கணும். வடிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணி ஆறுனதுக்கப்புறம் நம்ம கீழே ஊற்றிடலாம். இப்போ நல்லா நம்ம வடிச்சாச்சு. காலிஃப்ளவர் சில்லி செய்யலாமா? ஒரு பேனா முட்டை வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டையை உடைச்சி இதில் ஊற்றணும். ஒரு பேனா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கொட்டியாச்சு. அரிசி மாவு இதில் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் இது கிறிஸ்பியாக கிடைக்கும். காஷ்மீர் மிளகாய்த்தூள் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் நல்லா கலர் கிடைக்கும். அடுத்து கறி மசாலா போடணும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 2 டீஸ்பூன் உப்பு போடணும். எடுத்தோமா? இப்போ 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா. இப்போ கம்பு வாசனை வருது. சில்லி போடலாமா? வடச்சட்டி வச்சாச்சு. எண்ணெய் வந்து நல்லா குச்சாதான் பிஸ்கரா வரும். அக்கா வந்து இப்போ காலிஃப்ளவர் சில்லி போட போறா. பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? கம வாசனை வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்தாச்சு. இங்க பாருங்க. இந்த மாதிரி பண்ணா நல்லா கிறிஸ்பியா வரும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா எடுக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் முருகலாயிருச்சு. எடுத்துடலாம். நல்லா முருகலாயிருச்சு. எடுத்துடலாமா? இப்ப பாருங்க நல்லா காலிஃப்ளவர் கொதிக்குது. கொதிக்க நல்லா வாசனையா வருது. எப்படா சாப்பிடலாம் போல இருக்கு. செமையா இருக்கு. இன்னைக்கு செம்மையா இருக்க போது. பிடிச்சிடலாமா? காலிஃப்ளவர் சில்லி போட்டு முடிச்சாச்சு. கமன்னு வாசனை அடிக்குது. டிவி மட்டும் அது ஓடிட்டு இருக்கு. இது சவுண்ட் கம்மியா இருக்கு. சவுண்ட் கம்மியா வச்சா இது பண்ண முடியாது. எடுத்துட்டு போய் நம்ம சாப்பிட போறோம்.
கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு சாப்பிடலாமா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்தாங்க உங்களுக்கு. செம்மையா இருக்குங்க. நீங்களும் உடனே காலையில் வச்சுருங்க. செம்மையா செஞ்சு சாப்பிடுங்க. இந்தாங்க உங்களுக்காக. நாங்கள் செஞ்ச காலிஃப்ளவர் நாங்களே செய்யாத போட்டோம்.